கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோப்பு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நாம் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:10 வாசிக்கிறோம், என் மகனே கேள் என்று. ஏசாயா 50:4-5 வாசிக்கிறோம், நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் என்று. நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லுவதை நாம் கேட்க தீவிரமாய் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்திலே அவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்கிறதுக்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுவதையும் நாம் கவனமாக கேட்க வேண்டும். நாமே நம்மளுடைய காரியங்களை பேசிக்கொண்டு இல்லாமல் மற்றவர்கள் பேசுவதையும் நாம் கவனித்து கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:24 வாசிக்கிறோம், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் என்று. அவருடைய வார்த்தைகளை அவர் நமக்கு தெரிவிக்கும் போது நாம் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். நாம் பேசுகிறதுக்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். பிரச்சனையின் நேரத்தில் நாம் அவசரப்பட்டு பேசும்போது மற்றவர்களின் இருதயத்தை அது காயப்படுத்துகிறது. நாம் என்ன பேசப் போகிறோம் என்று நாம் கவனமாக யோசித்து பேச வேண்டும். நீதிமொழிகள் 12:18 வாசிக்கிறோம், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம் என்று. நீதிமொழிகள் 15:1 வாசிக்கிறோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பேசுவதற்கு பொறுமையாக இருக்கும்போது அது உக்கிரத்தை மாற்றும், மற்றவர்களின் இருதயத்தை காயப்படுத்தாது. யாக்கோப்பு 1:20 வாசிக்கிறோம், நாம் கோபித்து கொள்ளும் பொழுது அது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதென்று. நாம் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்தும் போது நாம் உடனே கோபித்துக் கொள்ளாமல் தாமதமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5:22 வாசிக்கிறோம், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். கோபம் கொண்டு நாம் சில செயல்களை செய்யும்போது அது அநேகருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. கட்டுப்பாடற்ற கோபம் அநேக உறவுகளை இழக்கச் செய்கிறது. கோபம் மற்றவர்களை அழிக்கும் முன்பு நம்மை அழிக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 15:18 வாசிக்கிறோம், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று. நீதிமொழிகள் 19:19 வாசிக்கிறோம், கடும் கோபி ஆக்கினிக்குள்ளாவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கோபத்தால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. சங்கீதம் 4:4 வாசிக்கிறோம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று. நாம் கோபம் கொள்ளும் பொழுது, நாம் அமர்ந்திருக்கும்போது, நம் இருதயத்திலே பேசிக்கொண்டு இருக்கும்போது அது நம்மை உணரச் செய்யும். கோபம் வரும்போது மற்றவர்களுக்கு அது தீமையை செய்வதற்கு முன்பே கோபத்தை தாமதப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோப்பு 1:19 படி நாம் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.